மொழி திருமிகு துகினா சந்திரன் மிக முக்கியமான பங்குகளை வகிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய இவ்வளவு பெரிய கூட்டத்தை அழகாக ஒருங்கி கிராம காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய முன்னாள் திருமிகு அசினா சையத் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை, எங்களுடைய வாத்தியார், மக்களின் நாயகன் திருவள்ளுவதற்காகவும் வருங்கால பெண் பிள்ளைகளுடைய சார்பாக வருகை வருகை என்னுடைய மாவட்ட தலைவர்கள் அண்ணன் பேசுவாங்க, நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அப்போல இருந்து அண்ணனுடைய பேச்சில் எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. கூப்பிடுவாரு. இந்த நிகழ்ச்சியை நான் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோங்க. 33 பாராளுமன்றத்துக்கு தலைமை போட போகிறோம், 234 சட்டமன்றத்துக்கு நாங்க தலைமை போட போகிறோங்க. கிட்டத்தட்ட 60% எங்களுடைய ப்ராசஸ் முடிந்து விட்டது. தலைவி அசினா சையத் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தின் முதலே வந்தால் பெரிய விஷயம். இந்த ஊர் ரொம்ப உட்பட்டோம். அடிக்கடி நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு எப்போதும் வந்து பெண்கள் சம்பந்தமா நீ எது நடத்தினாலும் சரி அதுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கும். அதனாலதான் நீங்க கட்சியெல்லாம் பார்த்தா கூட நாங்க இன்னைக்கு ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பெண்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறது. ஏன்னா அப்பதான் கரெக்டா போய் சேரும். நாங்க முதல்ல கர்நாடகா அனௌன்ஸ் பண்ணோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. அப்ப உடனே மோடி வந்து சொன்னாரு, இவர்கள் வந்து இலவசத்தை கொடுத்து பெண்களை எல்லாம் சோம்பேறிகள் ஆக்கிறார்கள், 100 நாள் வேலைகளை கொடுத்து சோம்பேறிகள் ஆக்கினு பேசினார் அவர். இப்போ ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி பெண்களுக்கு போகுது. நான் நேற்று கர்நாடகா போயிருந்தேன். நான் கேட்டேன், என்னங்க 50,000 ரூபாய் கோடி செலவாகுது, எல்லாம் பெண்களுக்கு நேரா காசு போகுது 2500 ரூபாய், அதனால என்ன பிரயோஜனம் இருக்கா? அவ என்ன சொல்றாங்கன்னா, சார் அருமையா நடந்து ஊர்ல இன்னைக்கு ஒரு அமைதி நிலவு, எல்லா பக்கமும் பெங்களூர்ல டிராபிக் கம்மியாச்சுன்றாங்க, பொருளாதாரம் வளருது, ஜிஎஸ்டி வளருது, பசங்க படிக்க போறாங்க, பசங்க பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. நாங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் அந்த பெண்களுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுத்தது. அது எத்தனை பேர் போய் சேர்ந்துருப்பாரு? ஒருவேளை நாங்க அதை வேற இடத்துல கொடுத்திருந்தா படிப்புக்கு சர்வீஸா தனியா இதுக்கு தனியா அதுக்கு தனியா கொடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வீட்டின் குடும்ப தலைவிக்கு ஒரு காசை கொடுக்கும் போது அது தேவையான இடத்துக்கு மட்டும்தான் போகும். இதே நாங்க ஆம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அது எங்க போயிருக்கோம்? அப்போ சிம்பிளான விஷயம். அப்ப நம்ம கூட்டத்தை போட்டு யார்கிட்ட பேசணும்? அப்போ ஆதி கூட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். ஏன்னா அதுல பெண்களே இல்ல. அப்போ உருப்படியா எதுவும் நடக்க போறது கிடையாது. நம்ம பேசிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி இன்னைக்கு கூட நிறைய விஷயங்கள் நம்ம தேவையில்லாம பேச வேண்டாம். எப்பவுமே வெயில்ல இருக்கீங்க நிறைய பேர். காலையில இருந்து 8 மணில உட்காந்துருக்காங்க, பக்கெட் ஆயிடுச்சு. 8 மணில இருந்து நீங்க உட்கார வச்சீங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கம் பெண்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். அது எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாரும் வந்தாச்சு. ஏன்னா அதனால மட்டும்தான் ஒரு உருப்படியான சில வேலைகள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்து, அப்போ இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதாரண விஷயம் இல்ல. அதனாலதான் அப்படியே ஓரமாச்சு. இவ்வளவு காலமாக காட்டுக்கு அப்புறம் இப்பதான் சரி குடும்பங்கள் தான் நினைக்கலாம், அரசாங்கமாவது கொடுக்கணும்னா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 ரூபாய் காங்கிரஸ் கொடுக்கிறோம். எதுக்கு உரிமை தொகை? உங்களுடைய வேலைக்கான ஊதியத்திற்கான உரிமை. அது இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு அடிவாங்கி இவ்வளவு பண்ணியும் கடைசியா ஒரு 10 பைசா உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு இருக்கு பாத்தியா? அது நிலைமை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு சோனியா அம்மா அந்த 100 நாள் வேலையை ஆரம்பிச்சாங்க. 100 நாள் வேலை பெண்களுக்கு தான் முதலுரிமை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்னாங்க. ஏன்? அப்பதான் அது சரியா போய் சேரும். ஆனா இன்னைக்கு நமக்கு நிலைமை என்ன இருக்கு? அந்த 100 நாள் வேலையில நம்ம பெண்களுக்கு நம்மளால காசு போட முடியாத நிலைமைக்கு நம்ம இந்த பாஜக கொண்டு விட்டுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்றே இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் புரியல, நம்ம யாருன்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம பேச மாட்டோம்னு நினைச்சாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மேடையில இருந்து சொல்றேன், எண்ணி அவங்களுக்கு 1 மாசம் தருவோம். ஒருவேளை அவங்க பணத்தை மட்டும் போடலைன்னா
என்னோட நீங்க ரோட்டுக்கு வந்துதான் ஆகணும். வருவீங்களா? இங்க மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் கூட போய் அடிப்பாங்க. இது யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசு யாருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது? உங்க வீட்டு காசா? எங்க மக்கள் போட்ட வரி பணத்தை 100 நாள் வேலை திட்டம் ஒரு அருமையான திட்டம் சோனியா அம்மா கொண்டு வந்து பெண்களுக்கு, ஊரில் இருக்கும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ப்ரோக்ராம, ஒரு அருமையான திட்டத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது யார்? நீ யார்? பொறுமையா கேட்டுப்பாங்க. நீ பொறுமையை தாண்டணும்னா ரோட்டுக்கு வரதான் செய்யும். பெண்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும் இதுக்கு அவங்க பார்த்தது இல்லை. திருவள்ளூர்ல இருந்து பார்ப்பாங்கன்றது என்னுடைய வாக்கு. செய்வோமா? ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு பேசலன்னா இவங்க நம்மளை அப்படியே கடத்தி கொண்டு போயிறாங்க. அந்த மோடி ஜெயிச்சு வந்த உடனே என்ன சொன்னாரு? பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இந்த 100 நாள் வேலை திட்டம் வச்சிருக்காங்களாமே காங்கிரஸ், அடுத்த நடத்தும், எப்படி நடத்தாலும் பார்ப்போம் அப்படின்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் சொல்ற ஒரு அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு பிரதமர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்க பிரதமரை வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். சரி, இருந்துட்டு போ, ஜெயிச்சு வந்துட்டேன், மேல உனக்கு ஓட்டு போடுறாங்க, தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு ஓட்டு கூட விட போறது கிடையாது, ஒரு இடத்துல நீ ஜெயிக்க போதும் கிடையாது, இன்னைக்கு எத்தனை வருஷமா ஜெயிக்க போறது கிடையாது, நீ மட்டும் இல்ல அவ கூட சேர்றவங்க யாருமே ஜெயிக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இங்க வந்து ஜெயிச்சு வர. ஆனா இந்த திட்டத்தை ஏன் கை வைக்கிற? எங்கள் வீட்டு பெண்கள் உனக்கு என்ன ரோகம்? ஒரு ஊர்ல ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, 60 வயசு 70 வயசு, ஏதோ 300 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த அம்மாக்கு இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த 100 நாள் வேலை வந்திருக்கு. அந்த 100 நாள் வேலை வந்த போது காங்கிரஸ்ல அதான் சொன்னோம், நீ போய் சும்மா உட்கார்ந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்க கூடாது, கூட்டிட்டு போ, வேலை கொடு, காசை கொடு. எதுக்கு கொடுக்கறது? அந்த காசு மறுபடியும் நம்மளுடைய சமுதாயத்துல வரும். அந்த காசு வந்தாலே தொழில் பெறுகிறதுக்கு, வளம் பெறுகிறதுக்கு. ஆனா இன்னைக்கு ஜிபிஎஸ்ல இதை போடு, அதை போடு, போட்டோவை இங்கே எடு, அங்கே எடு, ஜிபிஎஸ் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? எதுக்கு பண்றாங்க? ஏன் பண்றாங்க? ஏன்னா இங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி என்ன மாதிரி அடித்தட்டுல இருந்து வரவங்க மேல வர்றத பிடிக்காத மக்கள், உங்களுக்கு உண்மையான எண்ணம் என்னன்னா இந்த ஜனங்கள்லாம் ஊர்லயே இருக்கணும்ன்றதுதான் அவங்க எண்ணம். நம்ம பிள்ளைங்கலாம் இன்னைக்கு ஏதோ படிக்க போய் சென்னையில ஏதோ பண்ணுதுங்கல்ல, அது பண்ணவே கூடாதுன்றது அவங்களோட எண்ணம். படிப்பு எடுத்துறாங்க, புதுசா மெரிட் இன்னும் இந்த எக்ஸாம், நீட் எக்ஸாம், சீட் எக்ஸாம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறது இருக்காங்க. யூபிஎஸ்சில எதுக்கு இவ்வளோ 10-15% எங்க பசங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டு என்ன மாதிரி இன்னைக்கு 100% கூட ஆக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மேல இருக்கிற பாஜக அரசாங்கம் தான். ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் மேல வர விரும்பாத ஒரு அரசாங்கம், மேல வர விரும்பாத ஒரு கும்பல், ஜாதிய வெறி பிடித்த கும்பல். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அப்ப அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு யோசிச்சுக்கோங்க. இந்த மேடையில பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு மகளிருக்கு உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த அரசியல் புரியணும். இந்த அரசியல் உங்களுக்கு ஒருத்தருக்கும் மனசுக்குள்ள போகும்போதுதான் ஒரு குடும்பமும் மாறும். இன்னைக்கு நம்ம சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அரசியலாக நம்மை, ஏழை எளியவரை, ஒடுக்கப்பட்டவர்களை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருக்கட்டும், நாங்க இறங்கி அடிப்போம்ன்ற அந்த துணிவும் அந்த தைரியமும் பெண்களுக்கு வந்தா போதும், ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்கன்ற ஒரு எச்சரிக்கை கூட நான் என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறது. பேங்க் எல்லாம் பிரைவேட் பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்கா மாத்துறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் பேங்க் விற்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நடந்துச்சு. ரயில விற்கிறாங்கம்மா, ரயில விற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதனால நாம் இந்த நேரத்தில் அரசியலாக பெண்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க ரொம்ப ஸ்டெடி ஆயிருங்க. எதுக்காக சொல்றேன், ஒரு நாட்டுக்காக தேசத்துக்காக தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு பேர குழந்தைங்க இருக்காங்களா? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க இருக்காங்களா? உங்க பேர குழந்தைங்க இருக்காங்களா? அவங்க பிள்ளைங்க இருக்காங்களா? இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இனிமே வரணும்னா நம்ம கொஞ்சம் எடுத்துதான் ஆகணும், கட்டையை எடுத்துதான் ஆகணும். அந்த நேரம் வந்துருச்சு. அதனால வரப்போற காலங்களில் இன்னும் கூட நீங்க தெளிவா இருக்க. இமீடியட்டா நமக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல 3000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருக்கிற பாஜகவை ஒரு மாசம் டைம் கொடுத்து பார்ப்போம். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்ன்றது இந்த நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ரோட்ல நான் இப்ப உங்களுக்காக
நீங்க எங்க கூட இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லோருக்கும் எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் பாஜக அரசாங்கம் அவர்களுக்கு அந்த காசை போடாமல் இருக்கிறதுக்கு மகளிருக்கு இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. இது நிவர்த்தி ஆகும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லைனா இது ஒரு மாதத்தில் சரியாகலைன்னா மகளிர் அனைவரும் அவர்களுடைய அறவழியில் போராட்டுவதற்கு தயாராகி உள்ளார்கள் என்ற வார்த்தையை அவங்களே ஆடியன்ஸாகவே இருந்து சொன்னது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இந்த கூட்டத்தில் நான் பார்க்குறேன். திருவள்ளூர் மகளிர் காங்கிரஸ் சார்பாக இன்று நமது அன்பு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களின் தலைமையில் ஜோதி சுதாகர் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் திரு ஏஜி சிதம்பரம் அவர்களின் முன்னிலையில் இன்று மாபெரும் எழுச்சி கூட்டம் மகளிரின் நடைபெற்றது. முக்கியமாக இங்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு என்னவோ ஒரு மெத்தன போக்கில் செயல்பட்டு கொண்டுள்ளார்கள். அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்களின் மாவட்டத்தை அவர்கள் நிராகரித்து விட முடியாது. இங்கு பெருமளவில் கூடிய பெண்கள், இங்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை பார்த்து பல குறைகளை அவர்கள் இன்று அவர்களுடைய குறைகளை முன்வைத்தார்கள். முக்கியமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கிடைக்காத இந்த தொகையை பற்றி அவர் பெரும் குறையாக கூறிக்கொண்டுள்ளார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தி அவர் உடனடியாக மத்திய அரசை தொடர்பு கொண்டு அவர் இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளை எடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அப்படி மத்திய அரசு அதை நிறைவேற்றாத பட்சத்தில் மாபெரும் போராட்டத்தில் மகளிர் அணியினர் தெருமுனைகளில் இறங்கி அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்களின் தலைமையில் வெகு விரைவில் போராட இருக்கின்றோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.